ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல். ஸோ இன்னைக்கான இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 2025 ஸோ இந்த வருடத்திற்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.0 ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு நாங்கள் வந்து இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சுக்கு ஒரு நேம் வச்சுருக்கோம். ஸோ இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து நாங்கள் எப்படி கொண்டு போகிறோம் ப்ளஸ் வந்து டெஸ்ட் எப்படி நடக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலான வீடியோ தான் இது. ஸோ ஸ்டடி பிளான் வந்து உங்களுக்கு மண்டே வந்து நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ கம்மிங் 25 அதுலேருந்து நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு நான் இந்த மெத்தட் சொல்கிறேன், உங்களுக்கு இது ஓகேவா இருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ப்ளஸ் டெலகிராம் சேனல் லிங்க் தரேன், ஸோ அதுலேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா 250 டேஸ் வந்து இந்த டெஸ்ட் பேட்சை வந்து நாங்கள் கொண்டு போகிறோம். ஸோ இது வந்து ஒன்லி தமிழ் மீடியம் தாங்க, இங்கிலீஷ் மீடியம் கிடையாது. ஸோ ஒன்லி தமிழ் மீடியம். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு 50 டார்கெட் வந்து நாங்கள் வந்து கொண்டு போகிறோம். ஸோ இந்த 15 டார்கெட் வந்து 16 கூட ஆகலாம், ஸோ 17 கூட ஆகலாம். ஏன்னா வந்து கால்ஃபர் வந்ததுக்கு அப்புறம் தான் எதாக இருந்தாலும் கரெக்டாக முடிவு பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு வந்து 15 டார்கெட்டாக நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ், ஜிகே, மேக்ஸ், சயின்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுப்போம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டார்கெட்டுக்கு வந்து 15 டேஸ் வந்து நாங்கள் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுவும் அதே மாதிரி தாங்க, ஒரு டார்கெட்டுக்கு 15 நாள் கூட ஆகலாம், இல்லாட்டி 20 நாள் கூட ஆகலாம். ஸோ எதாக இருந்தாலும் கால்ஃபர் வந்ததுக்கு அப்புறம் தான், இருந்தாலும் உங்களுக்கு டெஸ்ட்டை வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியும் லைவ் டெஸ்ட்டாக தான் நடக்கும். ஸோ டெஸ்ட் டைம் வந்து நைட்டு 9 PM. ஓகேங்களா? 9 மணிக்கு. ஸோ ஹவுஸ் ஒய்ஃப்லாம் இருக்கீங்க, நிறைய பேர் வந்து ஒர்க்குக்கு போயிட்டு வருவீங்க. ஸோ இந்த 9 மணி அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இல்லை டைமை மாற்றி வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த டைமில் வந்து லைவ் டெஸ்ட் வைக்கலாம். ஸோ லைவ் டெஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் பேப்பர் வந்து ஷோ ஆகாதுங்க. ஸோ ஒன்லி வந்து வாய்ஸ். ஓகேங்களா? ஸோ வந்து நான் கொஷின் ரீட் பண்ணுவேன். ஸோ ஆப்ஷன்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டேன். ஸோ நீங்கள் என்ன ஆன்சர் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து சொல்ல மாட்டேன், ஒன்லி வந்து கொஷின்ஸ் மட்டும் ரீட் பண்ணுவேன். நீங்கள் ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து லைவ் சாட் வந்து பண்ணிட்டு வரலாம். ஸோ இப்படி தான் வந்து லைவ் டெஸ்ட் வந்து நடக்கும். ஸோ ஒரு ஷெட்யூல் ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் நான் 6th ஓல்டு புக்கை வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா நியூ புக் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு டெஸ்ட்டாக வச்சுட்டேன். ப்ளஸ் அந்த நம்ம வந்து ஓல்டு புக்கு ப்ளஸ் வந்து சிறப்பு தமிழ், ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நியூ புக் வந்து படிக்கலாம். ஏன்னா நான் நிறைய பேர் வந்து நியூ புக் படிச்சிருப்பீங்க, ப்ளஸ் ஓல்டு புக்கு இந்த அட்வான்ஸ்டு தமிழ்லாம் தொட்டிருக்க மாட்டீங்க. ஸோ அதனால வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஓல்டு புக்கை கம்ப்ளீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் சிறப்பு தமிழை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நியூ புக் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஓல்டு புக்கில் வந்து 6th ஸ்டாண்டர்ட் ஒரு இயர். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் படிக்கிறது தான், அதனால ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ஸோ ஹவுஸ் ஒய்ஃபுக்கு ப்ளஸ் ஒர்க் போயிட்டு வரவங்களுக்கு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து இந்த ஸ்டடி பிளான் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு இயர் தான் படிக்க போகிறீங்க. ஸோ படிச்சுட்டு அன்னைக்கு நைட்டே வந்து 9 மணிக்கு உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும், லைவ் டெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு லெசன் தானே படிக்கிறோம், நம்ம வந்து 250 நாளில் வந்து முடிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியுங்க. ஏன்னா டைம் வந்து எக்ஸ்ட்ராவே இருக்கும், ரிவிஷன் கூட பண்ணிடலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம். ஸோ ஒரு நாளைக்கு ஒன்று தான் படிக்கிறோமே முடிச்சிடலாமா அப்படின்னு யாரும் பயப்பட வேண்டாம். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் டே வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்ப்பீங்க. ஓகேங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மாடல் 1, 2. ஓகேங்களா? ஸோ மேக்ஸ் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் வீடியோஸ் கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்கள் வந்து உங்களுக்கு மேக்ஸ் வந்து எந்த சேனல் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கோ அந்த சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ எனக்கு மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோஃபா அகாடமி, ஸோ அவங்களுடைய மேக்ஸ் வந்து நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுடைய மேக்ஸை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதில் எதுவும் மெட்டீரியல் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்லி புக்கு மட்டும்தாங்க, ஸ்கூல் புக்கு மட்டும்தான். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கூல் புக்கை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதுலேருந்து படிக்க பாருங்கள். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எந்த மேக்ஸ் வந்து பெட்டர், ஸோ அந்த மேக்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ டெஸ்ட்டு மட்டும் ஆனால் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ மேக்ஸில் வந்து நீங்கள் மாடல் 1, 2 வந்து அன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா நைட்டே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து அந்த மாடல்லேருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ தேர்ட் டே பார்த்தீங்கன்னா 6th ஓல்டு புக் இயர் 2 வந்து படிப்பீங்க. ஸோ அது அன்னைக்கு டெஸ்ட்டு நடக்கும். அதே மாதிரி 4th டே பார்த்தீங்கன்னா பாலிட்டி, நான் ஜிகேல வந்து ஃபஸ்ட்டு பாலிட்டி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பு 6th ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? ஸோ அது வந்து டெஸ்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஷெட்யூல் ஃபார்மேட்டு ஸ்டடி பிளானில் பார்த்தீங்கன்னா டேட்டோட உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணிடுவேன்.
டேட்டோட மென்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்து நான் ஸ்டடி பிளான் குடுப்பேன். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு ஃபார்மேட் இப்படி இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் தான் நான் சொல்றேன். இப்படிதான் படிக்க போறோம் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி 4th டே பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு 6th ஸ்டாண்டர்ட் படிப்பீங்க. அதுக்கப்புறம் 5th டே ஓல்டு புக். ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஓல்டு புக் வந்து கம்ப்ளீட்டா நம்ம வந்து படிச்சு தான் ஆகணும். ஸோ நீங்க ரிவிஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, தினமும் ரிவிஷன் பண்ணுங்க. இப்போ 6th ஓல்டு புக் இயல் 1 படிச்சுட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் டே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மேத்ஸ் பார்க்கும்போது டைம் இருக்கும். அப்போ ஓல்டு புக் இயல் 1 வந்து ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மேத்ஸ் பாருங்க. ஸோ ரிவிஷன்ங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க ரிவிஷன் பண்றத பொறுத்து தான் இருக்கு. ஸோ அதனால வந்து ரிவிஷனை மட்டும் விட்டுறாதீங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க இருக்கும் நம்மளுடைய ஸ்டடி பிளான் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு நீங்க ஒரு லெசன் ஒரு டாபிக் தான் படிக்க போறீங்க. ஸோ இந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து ஓகேவா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துருச்சு அப்படின்னா நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல் ஸ்டடி பிளான் வந்து உங்களுக்கு மண்டே வந்து நான் ரிலீஸ் பண்றேன். ஸோ அதில் டேட்டோட மென்ஷன் பண்ணி என்னென்னைக்கு டெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ 25லேருந்து நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் தரேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல்.